Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் செகண்ட் பேப்பர் ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு, என்னென்ன கண்டென்ட் வந்துருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பேப்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, எலாபரேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க டெண்டர் நோட்டீஸ் கேட்கல, ஓகேங்களா. அதே மாதிரி ஜூனியருக்கு யார் வாசித்தாங்களோ அவர் தான் வாசிச்சதாக சொன்னாங்க. வாசித்த இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட் கொடுத்த ரிவ்யூ என்ன அப்படின்னா, அவர் கூடவே ஸ்டோக்ஸ் போட்டுட்டு போக முடியல. ரெகுலராக அவர் படித்த ரெகுலராக வர வார்த்தைகளும் அவர் படிக்கிறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டென்சேஷன் டாப்பிக்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரூரல் ஏரியாஸில் இருக்கிற சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அங்கே என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்புறம் நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸு, அப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு பென்ஷன் கொடுக்குறது, அதுக்கப்புறமா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டியில் எக்ஸம்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூஜிசியில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ரீஜனல் லாங்குவேஜ்லமே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கண்டென்ட்டு ஒரு 5 டாபிக் வந்துருந்துச்சு. அது அப்படியே நோட் பண்ணி எழுதலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. தென் அவர் நிறுத்துறது நம்மளுக்கு ஃபீல் ஆக மாட்டுது, அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பேப்பர் மோஸ்ட்லி அப்படி தாங்க இருக்கும். ஃப்ரேசஸ் நிறைய இல்லாததால் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிடணும், நோட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் கண்டென்சேஷன் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா எலாபரேஷன் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எலாபரேஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ஆட் வந்திருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. டெண்டர் நோட்டீஸ் தான் வரும், இந்த வாட்டி அது வரல. ஸோ ஆட் எங்கே அப்படின்னா, ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபஸர் கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு உற்பத்தி செய்கிற கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னா நடக்கிற ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். அதுக்கப்புறமா மூணாவது ஐ விட்னஸ் அக்கௌண்ட் ஒரு பஸ்ஸு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி பக்கத்தில் இருந்த சைக்கிளிஸ்ட்டையும் தென் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்களே வேகமே ஏற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ விட்னஸ் அக்கௌண்ட், ஒரு ஆக்சிடெண்ட் வந்திருக்கு. ஃபோர்த் பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி, ஓகே, ஒரு குடோனில் பொருட்கள் அதிகமாக தேங்கி அங்கே ஃபயர் இதுவாகி ஸோ ஃபயர் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டிஷன் லெட்டர் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் எலாபரேஷனாக வந்திருக்கிற டாபிக். நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் சொல்கிறது என்ன அப்படின்னா, டிக்டேஷன்ஸ் புரிய மாட்டேங்குது, வேகமாக படிக்கிற மாதிரி இருக்குது, ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தமிழை விட இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டோட் அட்ரஸ் பண்ணணும். தென் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறமா அதில் என்ன கண்டென்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்ட் பேப்பர் பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் பேப்பர் டிசைட் பண்ண வேண்டாம். ஏன்னா செகண்ட் பேப்பர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி ஃபார்மெட்டில் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம எழுதணும்னு நினச்சோன்னா ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். ஸோ ஃபஸ்ட் பேப்பர் நல்லா கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. நம்ம ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.